விமான நிலையத்தில் உங்களுக்கு ஏர்போர்ட்டில் உங்களுக்கு ஒரு மேடை போட்டிருக்காங்க. ஜெயலலிதாட்ட போகிறதுக்கு அனுமதி கேட்டால் அவள் தரல, அதனால நான் போய் பேசிட்டு வந்துட்டேன்னு சொல்லுவீங்க. நான் உங்களை கட்சி விட்டு நீக்க வேண்டியது வரும். இந்த ஆப்ரேஷனுக்கெல்லாம் நான் தயாரில்லை. நான் டெரரிசத்துக்கு எதிரி, தமிழ் எழுத்துக்கு சப்போர்ட்டர். இட் இஸ் மை ஸ்டாண்ட். எப்படி பேசணும்னு உங்களுக்கு யாரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. சொற்களை உங்களை மாதிரி காயின் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. போய் பேசிட்டு வாங்க, வாழ்த்துக்கள்னு சொன்னாங்க. ஆமாம், தெளிவு. பேசிட்டு வந்தேன். நான் ஆங்கிலத்திலையும் பேச்ச தயார் பண்ணி வச்சுருந்தேன். என்ன தான் கடைசியில் விட்டாங்க, 56 நாட்டு பிரதிநிதிகள் என்னை கடைசியில் விட்டாங்க. அப்போ அவங்க, நான் தமிழில் பேசவா ஆங்கிலத்தில் பேசவான்னு கேட்டேன். உங்கள் தமிழை கேட்க தான் நாங்கள் வந்திருக்கோன்னு எல்லோரும் சொன்னாங்க. தமிழில் பேசினேன். பேசி முடிச்சுட்டு அங்கே ஒரு ரெசல்யூஷன் தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. அதையும் என் கையில் தந்து ஒரு சுதந்திர தேவி சிலையும் என்கிட்ட கொடுத்தாங்க. அம்மாட்ட கொண்டு கொடுத்தேன். உடனே வாங்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சி. ஃபென்டாஸ்டிக் ஸ்பீச். நான் வரைக்கும் முன்னாடி பேச்சு அவங்களுக்கு வந்துருச்சு. ஃபென்டாஸ்டிக் ஸ்பீச். அதான் சொன்னேன்ல, உங்களை மாதிரி இதை யாரும் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதிமுகவில் இருந்த காலகட்டத்தில் எப்போது கலைஞரை விமர்சிச்சிருக்கீங்களா? விமர்சிச்சிருக்கேன். அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கலாம் சொல்ல மாட்டாங்களா, இல்லை சொல்லுவாங்களா? தரமாக பேசணுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி பேசுகிறவங்க அங்கே யாரும் இல்லை, அதிமுகவில் இல்லை. வைகை செல்வன் அவரை தவிர வேறு யாரும் அங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. அது அதிமுக கூட்டமே அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஜட்டியெல்லாம் போட்டுட்டு பெண்கள் நடனம், எம்ஜிஆர் மாதிரி வேடம் போட்டு கொஞ்சம் டான்ஸு ஒரு 2 மணி நேரம் நடக்கும். 8 மணிக்கு அவங்கள இறக்கி விட்டுட்டு மேடை ஏற்றி ஒரு அரை மணி நேரத்தில் பேச்சு முடிச்சுட்டு கூட்டத்தை முடிச்சிடுவாங்க. நான் அந்த மேடையே மாற்றினேன். அங்கேயும் போய் 2 மணி நேரம் பேசினேன். கேட்டாங்க. அது அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. அதில் ரொம்ப ரொம்ப மனநிறைவடைந்தாங்க. நான் ஒன்றுமே கேட்கவும் இல்லை, எந்த பதவியும் வேண்டான்ட்டேன். நான்